நாசரேத்து ஊரிலே இயேசு கிறிஸ்து. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். ஆகிலும் அர்க்கலாயு தன் தகப்பனாகிய யோரோதின் பட்டத்திற்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போகப் பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகிப் போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. யோசேப்பு இயேசுவையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தார். எகிப்தை போன்ற தேசத்தில் சிறிது காலம் தங்கியிருக்கலாம். ஆனால் அங்கு நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று கூடாரம் போட்டுவிடக் கூடாது. இஸ்ரவேல் வீட்டாரில் காணாமற் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிப்பதற்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகையினால் அவர் எகிப்து தேசத்தில் நிரந்தரமாக தங்க சித்தம் கொள்ளவில்லை. விரைவில் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்துவிட்டார். இயேசுவும் யோசேப்பும் மரியாளும் எகிப்து தேசத்தில் இருந்தபோது ஏரோது எருசலேமில் இறந்து விட்டான். ஏரோது இரத்த வெறி பிடித்து சிறு குழந்தைகளையெல்லாம் கொன்று போட்டான். அவனுடைய துன்மார்க்கமான செய்கைக்கு கர்த்தர் அவனை உடனடியாக தண்டித்தார். விரைவில் ஏரோது மரித்து போனான். தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களை கர்த்தர் பழிவாங்குவார். அதையும் விரைவில் செய்து முடிப்பார். பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. எல்லா பாவங்களிலும் குற்றமற்ற இரத்தத்தை சிந்துவதே மிகப்பெரிய பாவமாகும். இந்த பாவத்தை செய்கிறவர்கள் மீது தேவ கோபாக்கினை விரைவில் இறங்கி வரும். கிறிஸ்தவ வரலாற்றில் ஏராளமானோர் ஏரோதுவை போல கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே அழிந்து போனார்கள். அதே வேளையில் கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் என்றும் அழியாமல் நிலைத்திருக்கிறது. யோசேப்பு எகிப்து தேசத்தில் தூங்கிக் கொண்டிருந்த போது கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டான். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்று தேவதூதன் யோசேப்பிடம் கூறினான். தேவனுடைய கட்டளை பிரகாரம் யோசேப்பு எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தார். கர்த்தரே யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அனுப்பினார். கர்த்தரிடமிருந்து அடுத்த கட்டளை வரும் வரையிலும் யோசேப்பு எகிப்து தேசத்தில் பொறுமையோடு காத்திருந்தார். காலம் நிறைவேறிய போது கர்த்தர் அவர்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு மறுபடியும் அழைத்து வருகிறார். நாம் செல்லும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். கர்த்தருடைய சித்தத்தையும் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்ளாமல் நாம் பாதை மாறி சென்றுவிடக் கூடாது. கர்த்தர் வைத்திருக்கும் எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் அங்கு கிருபையுள்ள கர்த்தர் நம்மை வந்து சந்திப்பார். தேவதூதர்கள் யோசேப்பை எகிப்து தேசத்தில் சந்தித்தார்கள். பாபிலோன் தேசத்தில் தேவதூதர்கள் எசேக்கியேலை சந்தித்தார்கள். பத்மு தீவில் தேவதூதர் யோவானை சந்தித்தார். கர்த்தருடைய தூதன் ஏரோதுவின் மரணத்தை யோசேப்புக்கு அறிவிக்கிறார். பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்று கர்த்தருடைய தூதன் அறிவிக்கிறார். முதலில் ஏரோது மாத்திரமே இயேசுவை கொல்ல நினைத்தான். அதன் பின்பு அவனோடு அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய வேலையாட்களும் இயேசுவை கொல்ல நினைத்தார்கள். கொல்ல நினைத்தவர்கள் செத்து போனார்கள். ஆனால் குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவோ ஜீவிக்கிறார். இக்காலத்திலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை சிலர் துன்புறுத்துகிறார்கள். உபத்திரவப்படுத்துகிறவர்கள் விரைவில் அழிந்து போவார்கள். உபத்திரவத்தை சகித்துக் கொள்ளுகிறவர்களோ நிலைத்திருப்பார்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு கட்டளையிடுகிறார். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ. யோசேப்பு கர்த்தருடைய தூதனின் கட்டளைக்கு தாமதம் இல்லாமல் கீழ்ப்படிந்தார். நித்திரையை விட்டு எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு உடனடியாக இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகிறார். பெத்லகேமில் இருந்து எகிப்து தேசத்திற்கு வரும்போதும் யோசேப்பு தாமதமில்லாமல் இரவு வேளையிலேயே புறப்பட்டு வந்தார். அதுபோல இப்போதும் தாமதமில்லாமல் எகிப்தை விட்டு இஸ்ரவேலுக்கு புறப்பட்டு போனார். கர்த்தர் நம்மை எந்த திசையில் வழிநடத்தினாலும் நாம் அந்த திசையில் போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
அவர் நம்மை எந்த ஸ்தலத்தில் வைத்தாலும் நாம் அந்த ஸ்தலத்தில் இருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பலத்த கரத்தில் உள்ளது. தேவனிடத்தில் இருந்து யோசேப்புக்கு மற்றொரு கட்டளை வருகிறது. இஸ்ரவேல் தேசத்திற்கு எந்த வழியாக போக வேண்டும், அங்கு எந்த ஊரில் வாசம் பண்ண வேண்டும் என்று தேவன் யோசேப்போடு பேசுகிறார். தேவன் இந்த கட்டளைகளை யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருந்தபோது மொத்தமாக கூறவில்லை. தம்முடைய சித்தத்தை தேவன் யோசேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் யோசேப்பு தேவனை எதிர்பார்த்து முன்னேறி செல்ல கற்றுக்கொள்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக யோசேப்பு பொறுமையோடு காத்திருக்கிறார். இந்த கட்டளைகளும் யோசேப்புக்கு முன்பு கூறப்பட்டது போலவே சொப்பனத்தில் அறிவிக்கப்படுகிறது. தேவனால் எச்சரிக்கப்பட்டார் என்று மத்தேயு எழுதியிருந்தாலும் இந்த வாக்கியத்தையும் கர்த்தருடைய தூதனானவரே யோசேப்புக்கு அறிவித்திருக்க வேண்டும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரால் யூதேயா தேசத்தில் வாசம் பண்ண முடியவில்லை. இயேசு பெத்லகேமில் பிறந்ததினால் அவரை எகிப்து தேசத்தில் இருந்து யூதேயா தேசத்திற்குத்தான் அழைத்து வர வேண்டும் என்று யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் ஏரோதுக்கு பின்பு அவனுடைய மகன் அர்கலாயு பட்டணத்துக்கு வந்தான். தகப்பனைப் போலவே அவனும் கொடியவன். அவன் மூலமாக இயேசுவின் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நினைத்து யோசேப்பு யூதேயா தேசத்திற்கு போக பயந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் வரும்போது அது ஒவ்வொன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சத்துருக்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் விரோதமாக தொடர்ந்து யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சத்துரு தோல்வி அடைந்தால் மற்றொரு சத்துரு வந்து விடுகிறான். பழைய பகை தொடர்கிறது. இயேசு சிறு பிள்ளையாக இருந்த காலத்திலும் இதை போன்ற பிரச்சனை அவருக்கு தொடர்ந்து வந்தது. ஏரோதுக்கு பின்பு அவனுடைய குமாரன் அர்கலாயு பட்டத்துக்கு வருகிறான். ஆகையினால் யோசேப்பு இயேசுவை யூதேயா தேசத்திற்கு அழைத்துச் செல்ல பயப்படுகிறார். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை ஆபத்துக்களின் வாசலில் அனுமதிக்க மாட்டார். தம்முடைய மகிமைக்காகவும் நம்முடைய பிரயோஜனத்திற்காகவும் சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். இயேசு கலிலேயாவில் வாசம் பண்ணுகிறார். பிலிப்பு கலிலேயாவின் ராஜாவாக இக்காலத்தில் ஆட்சி புரிகிறார். இவன் ஏரோதுவை போல துன்மார்க்கன் அல்ல, பண்பானவன், அமைதியானவன். கர்த்தருடைய பிள்ளைகள் புயல் போன்ற பிரச்சனைகளை கடந்து வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு ஓர் அமைதியான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நாசரேத்து என்னும் ஊர் கலிலேயா நாட்டின் புறங்களில் உள்ளது. இது மலை மீது கட்டப்பட்டுள்ள பட்டணம். செபுலோன் கோத்திரத்தாருக்கு இந்த பட்டணம் பங்கு வீதமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மரியாளும் யோசேப்பும் இந்த ஊரில்தான் வாசம் பண்ணினார்கள். இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அறிமுகமானவர்கள். இவர்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் உறவினர்கள். இயேசு கிறிஸ்து தமது சிறு பிராயத்தில் வளர்ச்சி அடைவதற்கு கர்த்தர் நாசரேத்து ஊரை தெரிந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்து தமக்கு அறிமுகமானவர்கள் மத்தியிலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் வளர்ந்து வந்தார். இயேசுவை நசரேயன் என அழைத்தார்கள். யூதர்களுக்கு நாசரேத்து ஊர் ஒரு தடைக்கல்லாக இருந்தது. நாசரேத்தில் இருந்து எந்த நன்மையும் வராது என்று யூதர்கள் தீர்மானமாக இருந்தார்கள். இயேசு நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று மத்தேயு இந்த சம்பவத்தை எழுதுகிறார். நசரேயன் என்னும் பெயர் ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊரைச் சேர்ந்தவர் என்றே பொருள்பட்டது. பிற்காலத்தில் நசரேயன் என்னும் பெயரே மகிமையும் கனமும் துதியும் உடையதாயிற்று. ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடும் போது ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று கூறுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியால் கிளை என்று அழைக்கப்பட்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நசரேயன் என்று அழைக்கப்படுகிறார். நசரேயன் என்னும் வார்த்தைக்கு நசரேய விரதத்தை கைக்கொள்ளுகிறவர் என்று பொருள் கூற முடியாது. ஏனெனில் நசரேய விரதம் இருக்கிறவர்கள் திராட்சரசம் பருக மாட்டார்கள், மரித்த பிரேதத்தை தொடமாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ திராட்ச ரசத்தை பானம் பண்ணினார், மரித்தவர்களை தொட்டார். என்றாலும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அசுத்தம் எதுவும் காணப்படவில்லை. அவர் பரிசுத்தமாகவே இருந்தார். இஸ்ரவேலை ரட்சிப்பதற்காக சிம்சோன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது போல இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நசரேயன் என்னும் வார்த்தை ஒரு புகழ்ச்சியான வார்த்தை அல்ல.
அது ஒரு புனித பெயரும் அல்ல. நசரேயன் என்பது அக்காலத்தில் ஒரு அவப்பெயராகும். ஒன்றுக்கும் உதவாதவரை, ஒரு பிரயோஜனமும் இல்லாதவரை நசரேயன் என்று அழைப்பது வழக்கம். இந்த அவப்பெயரைத்தான் இயேசுவுக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கும் யூத ஜனங்கள் கொடுத்தார்கள். ஆனால் தேவனோ அந்த அவப்பெயரை புனித பெயராக மாற்றினார். அவர் தீமையை நன்மையால் வெல்லுகிறவர். இக்காலத்தில் விசுவாசிகளாகிய நம்மை யாராவது அவமானப்படுத்தினாலோ இழிவான வார்த்தைகளை கூறினாலோ நாம் மனம் தளர்ந்துவிடக் கூடாது. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகம் நசரேயன் என்று கூறி அவமானப்படுத்திற்றே. கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டான். யோசேப்பிற்கு சொப்பனத்தில் தூதன் மொத்தம் 4 முறை வந்தான். அவற்றுள் இது 3வது முறையாகும். மத்தேயு 2:20-21 ஆகிய வசனங்களில் இஸ்ரவேல் தேசம் என்று 2 முறை அழைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:39 யூதருடைய தேசம் என்று அழைக்கப்படுகிறது. யூதரும் இஸ்ரவேலரும் ஒரே ஜனமே. மற்ற கோத்திரத்தாரும் அறியப்பட்டிருந்தார்கள். யோசேப்பு எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தார். யோசேப்பு தேவனுடைய எல்லா கட்டளைகளுக்கும் அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் தேவ பக்தி உள்ளவர், நீதிமான், கர்த்தருக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிறவர்.